சிவனாண்டியோட உயிர் ஒரு பக்கம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவன் வாயால உண்மையை சொல்றதுக்கு அந்த ஜெயிலரோ இல்ல மாயாவோ நிச்சயம் விக்ரமுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. சிவனாண்டிக்கு என்ன மாதிரி விஷயத்த கொடுத்தாங்கன்னு தெரியல. அவனுக்கு ஏற்கனவே இருந்த ரத்த வாந்தி ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதனாலே அவன் மூச்சு வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனால பேசக்கூட முடியல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஜெயில உள்ள என்ட்ராவாரு. உள்ள என்ட்ரானது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ விக்ரம சிவனாண்டியை விசாரிக்க விடாம கடுமையா தடுப்பாரு. அவன்கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு விஷயத்த வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு விக்ரம். ஆனா சிவனாண்டி வாயவே திறக்க கூடாதுன்றது ஜெயிலருடைய எண்ணம். சிவனாண்டிய நல்ல வேலையா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. போற வழியிலையும் உயிர் போகுதா இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் குத்துயிரும் கொலையுரமா கிடக்க போறானா? ஹாஸ்பிட்டல்ல சிவனாண்டி இருந்தானா அவன் பிழைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை விக்ரம் அதிகமாக்க முயற்சி பண்ணுவாரு. அவனும் வாயை திறந்து மாயாவோட பேரை சொல்லுவான். இல்ல மாயாவோட திட்டப்படி ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே சிவனாண்டி கதையை முடிச்சுட்டு போற வழியிலேயே இறந்துட்டான் சிவனாண்டி அப்படின்னு ஜெயிலர் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு கேன்சர் வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வகையிலையும் ஜெயிலருக்கு பிரச்சனை வரப்போறது கிடையாது. சிவனாண்டி நல்லா இருந்து செத்து போயிருந்தானா ஜெயிலர் தான் அவனுடைய சாவுக்கு முழு பொறுப்பு. ஆனா அவனுக்கு கேன்சர் இருக்குதுன்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் ஜெயிலர் கைவசம் இருக்கு. அது ஒண்ணு போதும். சிவனாண்டி இறந்து போனா கூட அவன் விஷம் கொடுத்தலாம் கொல்லப்படல, அவனுடைய கேன்சர் உச்சகட்டத்துக்கு போயிருச்சு, அதனாலதான் அவன் செத்து போனான் அப்படின்னு கேஸ ரொம்ப சுலபமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டியோட விஷயத்துல ரொம்பவே மெத்தனமா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரகுவோட கேஸ்ல சிவனாண்டி எவ்வளவு பெரிய முக்கியமான விட்னஸ்ன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். அவ வாய் திறந்தா மட்டும்தான் இந்த கேஸ் அடுத்த லெவலுக்கு நகரம். சிவனாண்டி வாயவே திறக்கல அப்படின்னா இந்த கேஸ் முழுக்க முழுக்க அவனை சுத்தியே தான் இருக்கும். உண்மையான குற்றவாளி யாருன்னு சட்டத்துல கடைசி வரைக்கும் நம்மளால நிரூபிக்க முடியாமலேயே போயிடும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ விக்ரம் கொஞ்சம் கவனத்துல வச்சு சிவனாண்டிய ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கணும். நம்ம ஹீரோ விக்ரம் அந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாரு. அதனாலதான் ரொம்ப ஈஸியா சிவனாண்டியோட கதை முடிக்கிறதுக்கான திட்டத்தை மாயா போட ஆரம்பிச்சுட்டா. அதை செயல்படுத்தினா இப்போ வெற்றியும் கண்டுட்டா. எப்போ சிவனாண்டிக்கு கேன்சர் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு தெரிய வந்துச்சோ அந்த நிமிஷமே சுதாரிச்சிருக்கணும். சிவனாண்டிய தன்னுடைய கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். அவனை விசாரிக்கணும். அதனால போலீஸ் கஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னு சட்டப்பூர்வமா ஆர்டர் வாங்கி அதை செயல்படுத்தி இருந்திருக்கணும். இந்த விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பான். விக்ரமுக்கு தேவையான தகவலும் கிடைச்சிருக்கும். உண்மையான குற்றவாளியை விக்ரம் அரெஸ்டும் பண்ணிருப்பாரு. இதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருந்துச்சு. ஆனா ஏனோ தெரியல இந்த ஆக்ஷனை மட்டும் நம்ம ஹீரோ விக்ரம் எடுக்கவே இல்லை. நாளைய எபிசோட் முழுக்க முழுக்க மாயாவுக்கு சாதகமா இருக்குமா இல்ல நம்ம ஹீரோ விக்ரமுக்கு சாதகமா இருக்குமா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள விஷவள்ளி ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருந்தா. அடிச்ச ஷாட்ல தனக்கு ஒரு பக்கம் கை வரல கால் வரலன்னு கடுமையா ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தா. இத கௌரி அம்மா நம்புறாங்களோ இல்லையோ யாழினி ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தா. பாவம் சித்தி அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் ஃப்ரிட்ஜ்ல போய் தண்ணி எடுத்தேன். அந்த நேரத்துல கரண்ட் இல்லாம போனது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு இனியாவிட்ட சொல்லவும் இனியாவுக்கு கடுமையான சந்தேகம் வந்துடுச்சு. இல்ல இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களே களத்திலையும் இறங்கினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.